வணக்கம் அன்புறவுகளே! எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? எல்லோரும் நல்லா இருக்கணும். நானும் நல்லா இருக்கிறேன். நான் இன்றைக்கு ஒரு குட்டி மீன் குழம்பு தான் செய்ய போறேன். எனக்கு தெரிஞ்ச விதமா. ஒவ்வொருவரும் பல விதத்தில மீன் குழம்பு சமைப்பினம். இது எனக்கு தெரிஞ்ச விதமா அ நான் செய்ய போறேன். வாங்க நான் எப்படி செய்றேன்ன்றத பார்ப்போம். நான் கடாயில கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து, உள்ளி, வெங்காயம், கருவேப்பட்ட ஒரு துண்டு, கருவேப்பமில, கடுகு, சீரகம், வெந்தயம் சேர்த்து லேசா கொஞ்சம் வெங்காயம் வதங்கின பிறகு ஒரு தக்காளி பழமும், ஒரு 5 பச்சை மிளகாயும் நான் கீறி போட்டிருக்கிறேன். அதுவும் கொஞ்சம் லேசா வதங்க வேணும். மீன் குழம்புக்கு நாங்க கட்டாயம் வெந்தயம் சேர்க்கணும். நல்லா இருக்கும். அதோட பச்சை மிளகாய், தக்காளி பழம் சேர்த்தா இன்னும் கொஞ்சம் நல்ல சுவையா இருக்கும். இது கொஞ்சம் வதங்கின பிறகு நான் கொஞ்சம் அத ஓரமாக்கிட்டு, அந்த எண்ணெயில இப்ப மீன் குழம்புக்கு தேவையான மசாலா தூள் எடுத்து வச்சிருக்கிறேன். மிளகாய் தூள், சீரகத்தூள், மிளகுத்தூள், ஆ இன்னும் கறி மசாலா தூள். ஒரு 4, 5 தூள். அதையும் சேர்த்துட்டு, உப்பும் கொஞ்சம் சேர்த்து அந்த எண்ணெயிலேயே மிக்ஸ் பண்ணணும். அந்த எண்ணெயிலேயே நாங்க மசாலா தூள், மிளகாய் தூள் எல்லாம் மிக்ஸ் பண்ணினோம்னு சொன்னா, கறி கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டா இருக்கும். அதுக்கு பிறகு நான் புளி கொஞ்சம் கரைச்சு எடுத்திருக்கிறேன். அந்த புளியையும் நான் இதில ஊத்தி, அதுவும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுவோம். மீன் குழம்பு எல்லாரும் இந்த தண்ணி ஊத்தி கொதிக்க வைப்பாங்க. அப்ப நான் தண்ணி ஊத்த இல்ல, பால். பால் கரைச்சு எடுத்து வச்சிருக்கேன். தேங்காய் பூ இல்ல. தேங்காய் இல்லாதபடியா பால் பவுடர் நான் கரைச்சு எடுத்திருக்கேன். அப்ப அதையும் நாங்க இந்த புளியோட சேர்த்து ஊத்துவோம். ஊத்திட்டு கொஞ்சம் அதையும் மிக்ஸ் பண்ணிட்டு, இப்ப நாங்க மீனையும் அதோட சேர்த்து கொதிக்க வைப்போம். இப்ப இந்த பால்லயே எல்லாம் கொதிச்சு, கறி நல்லா அ வத்தி நல்லா திக்கா வந்துரும். நான் தண்ணி சேர்க்க இல்ல. பால் விட்டு செய்றபடியா கறி நல்லா டேஸ்ட்டா இருக்கும். அது பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. இது கொஞ்சமா சமைச்சிருக்கிறேன் ஒரு ஆளுக்கு. அப்ப அதனால நிறைய சமைச்சு வேஸ்ட் பண்ணக்கூடாது தானே! பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. பார்த்து சப்போர்ட் பண்ற உறவுகள் அனைவருக்கும் ரொம்ப நன்றி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க உறவுகளே!